நானும் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய விண்ணையும் மண்ணையும் படைத்து இதோ சதா காலங்களிலும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் ஆண்டவருடைய இரக்கத்தால் நாம் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அவருக்கு இந்த வேளையிலே நாம் நன்றி சொல்ல நாம் இந்த வேளையில் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாக்குத்தத்த வழிபாட்டிலே நன்றி சொல்லி அவரை உயர்த்தும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் மாறுகிறது, இன்னல்கள் மாறுகிறது, கஷ்டங்கள் மறைகிறது. மாணவர்களை, இந்த நன்றி வழிபாட்டிற்கு போவதற்கு முன்பதாக ஒரு சிறிய நிகழ்வை நான் உங்களிடம் சொல்லி இந்த நன்றி வழிபாட்டிற்குள்ளே நாம் கடந்து செல்வோம். அவர் ஒரு கோவிலிலே பூசாரியாக இருக்கிறார். அவருடைய வாழ்விலே நேற்று யதார்த்தமாக நான் அவரை சந்தித்தேன். இப்ப கிறிஸ்துவுக்குள் அவர் ஒரு நறுமணமாக இருக்கிறார். அதனால கேட்டேன், நீங்க எப்படி இப்படி நீங்க உங்களுடைய முந்தைய வாழ்க்கை எப்படின்னு தெரியும், ஆனா இந்த நாள்ல நீங்க இப்படி இருக்கிறீங்களே, ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறீங்களே, எப்படி இந்த மாற்றம் நான் தெரிந்து கொள்ளலாமா, விரும்பினால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, நான் ஒரு பிற தெய்வ வழிபாடு முறைகளை நான் பின்பற்றி கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கென்று வீடு இல்லை. அந்த வீடு இல்லாத சூழ்நிலையில அந்த வீட்டிற்காக நான் நிறைய கிடா வெட்டுறது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது எனக்கு எந்த விதமான ஒரு பலனும் இல்லை. அது அப்பொழுது ஒரு நபர் என்னிடம் இந்த பைபிளை கொடுத்து, ஸ்தோத்திர பலி புஸ்தகம் எல்லாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்திருந்தாங்க, இதை படிங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபர், ஒரு அம்மா சந்திச்சு கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அதை வாங்கி நான் வீட்டில வைத்து விட்டு இந்த வீடு அலாட் ஆகிருக்கு, நமக்கு இந்த வீடு கட்ட முடியலையே, நம்ம இவ்வளவு தூரம் செய்யறோமே. அப்ப ஒருத்தர் போய் பணத்துக்காக போறாரு. பணத்துக்காக போகும் பொழுது அந்த பணம் அந்த உறவினர் என்னால் தர முடியாது, ஆனா அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கிறது, ஆனாலும் அந்த பணம் தர முடியாது என்று அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லி விட்டோம். இவர் வருத்தத்தில் வந்து விட்டார். திருப்பி இப்படியே இருந்துட்டே இருக்கும். ஒரு நாள் அவருடைய காலையில எழுந்த பொழுது அப்ப அந்த பைபிளை அவருக்கு உணர்த்தி இருக்கிறார். இந்த பைபிளை எடுத்து படி, இதை படி அப்படின்னு. என்ன திடீர்னு அவருடைய வழிமுறைகள்லாம் வேறையா இருக்கு. அப்ப அந்த பைபிளை எடுத்து அவர் வாசிக்க ஆரம்பித்துட்டு, இந்த ஸ்தோத்திர பலி புக்கு அப்பா நீங்க புதுசா போட்டிருக்காங்க, இது மாதிரியான புஸ்தகம் அவங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இதுல ஆண்டவரை நன்றி பலி அப்படின்னு ஃபர்ஸ்ட் நன்றி பலி எடுத்து ஒரு 50 இது வாசிச்சிருக்காரு. வாசிச்சுட்டு வெளியில கிளம்பி இருக்கிறாரு. வாசிக்கிறதுக்கு முன்பதாக அவர் ஒரு அறிக்கை இருக்கிறார். இன்னைக்கு என்னமோ நான் தெரியல, இதெல்லாம் எடுத்து படிக்கிறேன், எல்லாம் செய்றேன், ஆனா இதை படிச்சுட்டு இன்னைக்கு நாள்ல எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு, எனக்கு தேவையான பணம் வந்தது அப்படின்னா இனிமேல் இவர்தான் என் கடவுள் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை படுத்தி விட்டு அந்த இடத்துல அதை வாசித்திருக்கிறார். வாசித்து முடித்து விட்டு அன்று நாட்கள் கடந்திருக்கிறது. மதிய வேளையிலே யாரிடம் அவர் ஒரு மாதத்திற்கு முன்பதாக பணம் கேட்டு இல்லை என்று சொன்னாரோ அவர் பெரும் தொகையை அவரே வீட்டில் எடுத்து கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த நாள்ல பாருங்க, அந்த மனிதர் முறைகள் வேறையா இருந்தது, ஆனால் இந்த நாளில் அவர் நன்றி சொல்லி வழிபட்டார். நன்றி சொல்லி ஒரு 50 ஸ்தோத்திரங்களை ஆண்டவருக்கு ஏறெடுத்தார். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்தப்படுகிறார்கள் என்று சங்கீதம் 50 திருப்பாடல் 50:23 சொல்லப்பட்டது. அப்ப இந்த நாள்ல நாம எல்லாரும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காக, அவரை புகழ்வதற்காக. விடுதலை பயணம் 20:24 பார்க்கிறோம், நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் ஆசி வழங்குவேன். நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் ஆசி வழங்குவேன். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல யாருடைய பெயரை சொல்லி நாம் நன்றி சொல்ல இருக்கிறோம்? யார் நமக்கு நன்மை செய்ததால் அவருக்கு நன்றி சொல்ல இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த இடத்துல அவர் ஆசி வழங்க இருக்கிறார். அதை நாம் இந்த நாளிலே, இந்த நன்றி வழிபாட்டிலே நாம் அனுபவிக்க வேண்டும் அன்பானவர்களே. இணைச்சட்டம் 4:7 பார்க்கிறோம், நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம், நல்லா கவனிங்க, நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நாம் எப்பெல்லாம் ஜீசஸ் ஹalleluya இயேசுவே சொல்லி கூப்பிடும் பொழுது முழு உள்ளத்தோடு அவர் நம்மோடு இருக்கிறார் என்று நான் சொல்லல, வார்த்தை சொல்லுகிறது அன்பானவர்களே. அப்ப இந்த நாள்ல நாம் இந்த ஆவியானவருக்கு முதலில் நன்றி சொல்லி நாம் ஆராதித்து அப்படியே நாம் கடந்து செல்வோம். ஒரு நிமிடம் எல்லோரும் எழுந்து நின்று ஹalleluya.
இந்த பாடலை பாடி மனதுருக்கத்தோடு பாடுங்க. ஏன்னா நான் நன்றி பலி செலுத்தும் பொழுது மனதுருக்கத்தோடு பாடல் பாடும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் மாறுகிறது, சோர்வுகள் மாறுகிறது, ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த வேளையிலே அதை உணர்ந்தவர்களாக எல்லோரும் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே முழு மனதோடு நன்றி அப்பான்னு சொல்லி இந்த ஆவியானவர் பாடலை நாம் பாடி உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, எங்களை ஆளுகை செய்யும். சொல்லுங்க எல்லாரும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். எல்லாரும் கூப்பிடுங்க அப்படியே. அப்பாடுவோம் உம் வல்லமையால் எங்களை நிரப்பி ஆளுகை செய்யும். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவர் இந்த வேளையில அக்கினி நெருப்பாய் நம் மத்தியிலே உலாவ இருக்கிறார். அந்த ஆவியானவர் என்னோடு அனுபவிப்போமா? உங்களுடைய முழு உள்ளத்திலிருந்து அன்பானவர்களே இந்த வேளையில நன்றின்னு சொல்லி அப்படியே அவரை உயர்த்துவோமா? நீங்கள் நன்றி 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 என்று சொல்லும் பொழுது இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து உங்களையும் என்னையும் படைத்து இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கக்கூடிய அந்த இயேசு ஆண்டவரை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் அன்பானவர்களே. எனவே உள்ளத்துல எல்லோரும் இந்த இடத்துல நன்றி அப்பான்னு சொல்லுங்க, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே ராஜா. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே அப்பா. மாறும் தூய ஆவியே, அக்கினியாய் வாழ்வீராக. ஹல்லேலூயா. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எங்களை நிரப்பி ஆளுகை செய்யும். நன்றி ஆண்டவரே, ஆளுகை செய்யப்பா, ஆளுகை செய்யப்பா. அப்பா, நாங்க கூப்பிடுற இடத்துல நீங்க வரக்கூடிய தகப்பனாக இந்த வேலையில வந்திருக்கிறீங்களா ஆண்டவரே? ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த வேலையிலே நம்மை விடுவிப்பதற்காக, நம்மை காப்பதற்காக இந்த இடத்துல இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். எல்லோரும் வாய்களை திறந்து நன்றி இயேசுவே சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை பாடுகிறோம், உம்மை புகழுகிறோம், போற்றுகிறோம். நன்றி ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே நல்ல வாய்களை திறந்து நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. அந்த உன்னதமானவருக்கு இந்த வேளையிலே நன்றி என்று சொல்லி அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது மகா பெரிய தயவு. அவருடைய இரக்கத்தால் நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா சொல்லுங்க. வாய்களை திறங்க. வாய்களை நீங்கள் விரிவாய் திறக்கும் பொழுது அதை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். வாய்களை திறக்கும் பொழுது நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நாடி தேடி வருகிறவர்களை அவர் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வந்திருக்கிறவர்களை அவர் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் அவர் கைவிடுவதே இல்லை. இந்த வேளையிலே உன்னதமானவரே சொல்லுவோமா? உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே.
பாடுவோமா அப்படியே? உன்னதமானவரே என் உறைவிடம் நீங்கதானப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி சொல்லுவோமா? நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஒன்று தெசலோனிக்கர், நன்றி இயேசுவே. அமர்ந்து கொள்வோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறவும் அவரை போற்றவும் புகழவும் வேண்டும். அதனால்தான் இந்த வார்த்தையை நாம் இந்த இடத்திலே வாழ்வாக்குவதற்காக இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனை எது வந்தாலும், நீங்க திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, ஒரு கலக்கம் வருது, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார். எல்லாவற்றுக்கும் நன்றி. இதுதான் கடவுள், அந்த விண்ணை படைத்த ஆண்டவர், உங்களுக்கும் எனக்கும் உயிர் மூச்சை நாசியிலே ஊதி படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய திருவுளம் என்னவாக இருக்கிறதா? நன்றின்னு சொல்லும் பொழுது, யார் மூலமா நன்றின்னு சொல்லும் பொழுது? இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் ஏற்படுத்திய திருவுளம். அப்ப நாம தேங்க் பண்றது யாருக்கு தேங்க் பண்ணணும்? ஜீசஸ். அவருக்கு, அவருடைய நாமத்துலதான் அன்பானவர்கள் வல்லமை, அவருடைய நாமத்துல வல்லமை. அவருடைய நாமத்தை நீங்க பிடிச்சுக்கிறீங்க. என் நாமத்துல எங்க ஆராய்ச்சாலும் நான் இறங்கி வரேன்னு சொல்றாரு. 2-3 பேர் எங்கே கூடியிருக்கலாம் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப அந்த நாமம், நானே வாயில், என் வழியாய் நுழைவோருக்கு ஆபத்து இல்லை, அவர்கள் உள்ளே வருவார்கள், வெளியே போவார்கள், இனிமையான மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வார்கள் என்று யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அப்ப அந்த வாயிலாய் இந்த இயேசு ஆண்டவரை நம்மை வைத்துக் கொள்ளும் பொழுது, இந்த இயேசு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது ஒரு இனிமையான மேய்ச்சல் நிலம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இந்த இனிமையான மேய்ச்சல் நிலம் நமக்கு வேண்டும் என்றால் இந்த இயேசு ஆண்டவரை நம் வாயிலே நிறுத்த வேண்டும். எப்படி நிறுத்துறது? நன்றி அப்பான்னு சொல்லு, நன்றி அப்பான்னு சொல்லு. நம்மளால முடிஞ்சது அதுதான். ஏன்னா லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் எடுங்களேன். அவருடைய உள்ளம் எதற்காக ஏங்குகிறது என்று பார்ப்போம். லூக்கா 17:11 முடிய யாராவது ஒரு நபர் வாசிங்களேன். அவருடைய உள்ளம் எதற்காக ஏங்குகிறது என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக தெரியும். 17:11 முடிய. கலிலேயா சமேரியா பகுதி வழியாக சென்றார். ஓர் ஊருக்கு வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிரே கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரலில் வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களும் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகமுப்பெற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம் எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆமென். பாருங்க, இந்த இடத்துல இந்த நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த 10 தொழுநோயாளர்கள், அந்த நாட்கள்ல தொழுநோய் வந்துட்டா அப்படின்னா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு ஊருக்கு அப்பாற்பட்ட ஒரு பகுதியில தான் அவங்க இருப்பாங்க. தொழுநோய் அப்படின்னா அந்த அவங்க வாழ்ந்த காலத்துல அப்படி ஊரை விட்டு ஒரு அவுட்டர்ல, இப்ப இந்த மாதிரி அவுட்டர் பகுதியில இருப்பாங்க. அவங்க தனிமைப்படுத்தி வீடு வாசல், அவங்களுடைய குழந்தைகள், பொண்டாட்டி, பிள்ளை எல்லாரையும் விட்டுட்டு அவர்கள் அந்த இடத்துல இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு வெறுமையான சூழ்நிலையிலே அந்த இடத்திலே இயேசு பயணிக்கிறார். இயேசு அந்த இடத்திலே அவர் வரும் பொழுது, அவர் வருவதை அவர்கள் அறிந்து என்ன சொல்றாங்க பாருங்க, 4ஆம் வசனம். அவர் அவர்களை பார்த்து 13ஆம் வசனத்துல, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரத்த குரல் எழுப்பினார்கள். பிரைஸ் தி லார்ட். என்ன எழுப்பினாங்களா?
உரத்த குரல் எழுப்பினார்கள். நாம் இந்த நாள் தியானிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? இணைச்சட்டம் 4:7 நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அப்ப அந்த இடத்துல உரத்த குரல் எழுப்புறாங்க. எனக்கு வேற வழியே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில வேற ஒன்றுமே இல்லை, எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதது போல இந்த நோயினால் நான் அவதிப்பட்டு இந்த ஊருக்கு வெளியே என்னுடைய சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் விட்டுட்டு நான் வெளியில வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், என்னுடைய நிலைமையை மாற்றுங்க ஐயான்னு சொல்லி அவரை நோக்கி பார்த்து எங்களை உரத்த குரல் எழுப்பி வேண்டினார்கள் என்று பார்க்கிறோம். உடனே அந்த காலத்துல குருக்கள்கிட்ட போய் காமிக்கிறது தான் முக்கியம். குருக்கள்கிட்ட போய் காமிக்கிறது தான் வழக்கம். ஏன்னா ஒருத்தர் நோய் நீங்கிருச்சு அப்படின்னா அந்த குருக்கள்கிட்ட போய் அதை போய் காமிச்சு சரியாயிடுச்சு, சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு அவர் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அதை ஆண்டவர் அறிந்தவராக அவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் உங்களுடைய குருக்களிடம் காண்பீங்கள். உடனே இவர்கள் மறுபேச்சு சொல்லாமல் இமிடியேட்டா கிளம்புறாங்க. ஏனென்றால் அவர் மீது வைத்த நம்பிக்கை எப்படி? ஆண்டவரே நாங்க உங்களை சுகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீங்க போய் குருக்கள்கிட்ட காமிங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு அவங்க கேள்விகளை எழுப்பி இருக்காங்க. ஆனால் மறு கேள்வி எதுவும் எழுப்பாமல் விறுவிறுவென்று அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து குருக்களை காண்பிக்க போகும் போதே அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கும் பொழுது எல்லோரும் வியப்பாக கருதுகிறார்கள். என்ன எனக்கு சுகமாயிட்டேனே, நான் சுகமாயிட்டேனே அப்படின்னு சொல்லி, இவ்வளவு நாள் நான் வெறுமையாக இருந்தேனே என்று சொல்லி எல்லோரும் எங்க போறாங்க? தன்னுடைய வீட்டிற்கு போகிறார்கள், தன்னுடைய குடும்பத்தை சந்திப்பதற்காக அந்த இடத்திலே போகிறார்கள். ஆனால் அந்த ஒரே ஒரு நபர் அந்த செய்த நன்றியை நினைத்து ஆண்டவரிடம் திரும்பி வருகிறார். அவர் ஒரு சமாரியராக இருக்கிறார். அவரை இயேசு அவரை பார்த்து கேட்கிறார். வந்தோடனே என்ன சொல்றாரு? அந்த சமாரியர் வந்து காலில் விழுகிறார். முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் என்று வார்த்தை. அவருடைய காலிலே முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அப்ப இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோய் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகியுமே தவிர வேறு எவரும் திரும்பி வர காணாமே. அப்ப அவருடைய உள்ளம் எதற்காக இயங்குகிறது பாருங்க அன்பானவர்களே. இந்த இயேசு ஆண்டவருடைய உள்ளம் எதற்காக இயங்குகிறது? நம்மிடம் இருந்து வரக்கூடிய அந்த ஒரு 3 எழுத்து அந்த நன்றி என்ற வார்த்தைக்காக. நாம் எல்லாம் இவ்வளவு ஒரு அந்தஸ்தாக இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். நல்ல உணவு, உடை, இருப்பிடம் கொடுத்து நம்மை அமர செய்திருக்கிறார் என்றால் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். அப்ப நாம எல்லாம் இப்படி இருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அந்த உள்ளம் ஏங்குதே. இந்த இயேசுடைய உள்ளம் மீதமுள்ள 9 நபர் எங்கே? நீ மட்டும்தான் சுகமானியா? 9 நபர் மீது 10 பேர்ல உன்னோட சேர்த்து 9 நபர் எங்கே? என்னுடைய பிள்ளைகள் எங்கே? நான் சுகமளித்த பிள்ளைகள் எங்கே என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்ப இந்த நாள்ல நாம் நன்றி பலி செலுத்தும் பொழுது அவரை மேன்மைப்படுத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த நாள்ல இந்த ஆண்டு முழுவதும் ஜனவரியிலிருந்து இந்த டிசம்பர் 30ஆம் தேதி நீங்க வந்து நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. நாளைக்கு புதிய ஆண்டு. புதிய ஆண்டு. இந்த சங்கீதம் திருப்பாடல் 65:11 பார்க்கிறோம், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப அவர் வருஷத்தை நன்மைகளால் முடிசூட்டுகிறவராக இருக்கிறார். ஆண்டை நலன்களால் நிறைவளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நலன்களால் நிறைவளித்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு அந்த ஸ்லாக்கியம் இல்லை. ஆனா நம்ம இந்த நேரத்துல ஆண்டவரை ஆராதிக்கிறோம், புகழ்கிறோம் என்றால் அவருடைய கிருபையால் இந்த இடத்துல உட்கார்ந்து அதை மட்டும் நம்ம திரும்ப திரும்ப நினைவு கூர்ந்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு மணித்துளியும் முக்கியம். நீங்க ஏதாவது ஒரு பணிக்கு போறீங்களா, வேலைக்கு போறீங்களா, எங்க இருக்கிறீங்களோ, சமைக்கிறீங்களா, என்ன இடத்துல இருந்தாலும் நன்றி அப்பான்னு சொல்லிட்டே இருக்கு. என்றால் யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அப்பா தந்தையை என அழைக்க உரிமை பேருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. அப்பா தந்தையை என அழைக்க உரிமை பேருடைய பிள்ளைகள் நாம் எல்லோரும். அப்ப அந்த அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவருடைய உள்ளம் எதற்காக இயங்குகிறது என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொண்டோம். இந்த நன்றியின் நாளிலே அறிந்து கொண்டோம். எனவே இந்த நாளிலே உள்ளத்துல நீங்க இப்ப கூட போய் சொல்லிட்டே இருக்கலாம், நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அன்பானவர்களே. எனவே இந்த திருப்பாடல் 50:14-15 பார்க்கிறோம், கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உன்னதற்கு நேர்ச்சிகளை நிறைவேற்றுங்கள், துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். Praise the Lord. Hallelujah. பாருங்க, இதுல என்ன சொல்ல, முதல்ல நன்றி சொல்லும் பொழுதுதான் யார் நன்றி சொல்லி அனுபவிக்கிறாங்களோ, அவர் அனுபவிக்கிறாங்களோ, அப்பதான் துன்பம் வரும்போது அவர் நோக்கி கூப்பிட முடியும். பாருங்க, அதைத்தான் இந்த வசனம் இந்த 50:14-15 பாத்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தை எழுதியிருக்கோம், அதுல ஃபுல் ஸ்டாப் இருக்காது, கமா போட்டிருப்பாங்க. இந்த மொழிபெயர்ப்புகளில் பார்க்கும்போது கமா போட்ட ஒரே வசனம் தான் அது. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உன்னதற்கு நேர்ச்சியை நிறைவேற்றுங்கள், துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள். உன்னதற்கு நேர்ச்சியை நிறைவேற்றுங்கள், ஃபுல் ஸ்டாப் இல்லை அந்த இடத்துல. துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடுங்க. கடவுளுக்கு யாரெல்லாம் நன்றி பலி செலுத்துகிறார்களோ
நன்றின்னு சொல்லி உயர்த்துகிறார்களோ அவர்கள் துன்ப வேளையில் அந்த ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிடுவார்கள். அவரும் இறங்கி வந்து பதில் தரக்கூடியவராக அவர் இருக்கிறார். அன்பானவர்களே, விரைவில் நலமான வாழ்வை துளிர்க்க செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த நாள்ல நாம் எல்லோரும் நன்றி என்று சொல்லி அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நன்றியின் நேரத்துல நாம் அமர்ந்து இருக்கிறோம். அப்ப இந்த நேரத்துல நமக்கு நேரம் இல்லை, அடுத்து வாக்குத்தத்த பிரேயருக்கு போகணும். அதனால இதை இப்படியே முடிக்கிறேன். நம்ம ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க. நன்றி எப்படி சொல்லணும், அவருடைய உள்ளம் எதற்காக இயங்குகிறது என்பதை நாம் இந்த வேலையிலே அறிந்து கொண்டோம். எனவே இந்த நாளில் இருந்து இந்த இரவு நீ வீட்டுக்கு போனாலும் சரி, நாளைய தினத்துல நல்லா உட்கார்ந்து ஆராதிங்க. வாய்ப்பு இருந்தா கோயிலுக்கு போங்க, அங்க வாய்ப்பு இல்லையா வீட்டுல உட்காருங்க. வீட்டுல உட்கார்ந்து இருந்து நல்லா அவரோட என்ஜாய் பண்ணுங்க. ஏனென்றால் இவ்வளவு நாள் உட்கார வச்சிருக்கிறார். நம்ம எல்லாமே எல்லாற்றையும் விட அவரை தான் நம்ம மேலா நினைக்கணும். நம்மளோட இருக்கக்கூடிய மனைவி, கணவர், பிள்ளைகள், வீடு, வாசல், சொத்து எல்லாவற்றையும் விட அந்த ஆண்டவரை நீங்கள் முதலிடத்துல நிறுத்த வேண்டும். உங்களோட கேட்கும் போது நீங்க யாரும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது என் மனைவியை பிடிக்கும், மகனை பிடிக்கும், பிள்ளையை பிடிக்கும்னு சொல்லாம இந்த ஆண்டவரை பிடிக்கும். ஏனென்றால் தாயின் கருவில் உருவாகும் முன்பே நம்மை அறிந்தவர் அவராக இருக்கிறார். ஒரு தாய் கர்ப்பம் வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு 1 மாசத்திற்கு பிறகுதான் அது தெரியும். கர்ப்பம் எப்போ உருவாயிருக்கு அது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு தெரியும். ஆனால் அந்த கர்ப்பம் எந்த நாளிலே உருவானது என்பது அவருக்கு தான் தெரியும். அதனால்தான் அவர் சொல்கிறார், தாயின் கருவிலே உருவாகும் முன்பே நான் உங்களை படைத்த தகப்பனாக இருக்கிறேன். இந்த நாளிலே நன்றி என்று சொல்லி பாருங்கள் அன்பானவர்களே. ஒவ்வொருவரும் நன்றி 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 என்று சொல்லிட்டே இருங்க. சொல்லிட்டே இருக்கும்போது உங்களுடைய வாழ்வில் அற்புதத்தை செய்வார். உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்யக்கூடியவராக அவர் வருவார். Praise the Lord. Hallelujah. Amen. அப்படியே எழுந்து நிற்போம். நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. ஹalleluya. நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம். தேங்க் பண்ணுவோம். ஹalleluya. நன்றி அப்பா. ஹalleluya. ஹalleluya. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. துதிக்கிறோம். அப்படியே உயர்த்துங்க. இந்த வேளையில ஒரு ஆவியின் அபிஷேகத்தை நாம் உணர முடியும். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ சொல்றப்பா. அப்பா தகப்பனே, எங்களை உயிர் வாழ செய்தவரே, எங்களுடைய கால்களை இடர விடாமல் பாதுகாக்கிறவரே, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. இந்த நேரத்துக்காக, இந்த ஜெப வழிபாட்டிற்காக, எங்களை எல்லாம் பாதுகாத்ததற்காக நன்றி அப்பான்னு சொல்லுங்க. எப்படி நன்றி சொல்லணும்? ஒன்றுக்கும் கலங்காமல் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி நன்றின்னு சொல்லி அப்பான்னு உயர்த்துவோமா? எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் கலங்கலப்பா. அப்பா தகப்பனே, எங்களை சுத்தி எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, கலக்கங்கள் இருக்கு, கண்ணீர்கள் இருக்கு. ஆனால் நாங்க பிரச்சனையை பார்க்கல. இந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய உங்களை பார்க்கிறோம். நன்றி அப்பான்னு சொல்லுவோமா? நன்றி அப்பான்னு சொல்லுங்க. டைம் பண்றோம். இந்த சூழ்நிலையில எங்களை மாற்றி கொடுக்கிறவரே நன்றி அப்பா. ஹalleluya. நன்றின்னு சொல்லும்போது இந்த நாளிலே நன்மைகளால் வாயை திருப்தியாக்கக்கூடியவராக அவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். எனவே நன்றி அப்பான்னு ஒன்றுக்கும் கலங்காமல் இந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மை துதிக்க சொல்லுகிறார். ஸ்தோத்திரம்னு சொல்லுகிறார். ஹalleluya. துக்கம் சூழ்ந்திருந்தாலும் நாம் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை சூழ்ந்து எத்தனை நெருக்கடிகள் சூழ்ந்திருந்தாலும் நாம் இந்த வேளையில் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பான்னு சொல்லுங்க. அவரை துதிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் நிரப்பக்கூடிய வல்லமை வாய்ந்தவராக இருக்கிறார். எனவே ஒவ்வொருவரையும் நிரப்புதலாக இருக்கிறார். இந்த வேளையிலே நம்மை நிரப்புவதற்காக அவர் வந்திருக்கிறார். எனவே இந்த வேளையிலே நன்றி அப்பான்னு சொல்லுங்க. அன்னாள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஏனென்றால் அவளுக்கு தெரியும் பதில் வரும் என்று. அவளுக்கு தெரியும் பிரச்சனை இருந்தது, ஆனால் பதில் வரும் என்று சொல்லி அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தால், நன்றி என்று சொல்லிக் கொண்டிருந்தால், இன்று முதல் நாம் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவார். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. உங்களுடைய துக்கம் இந்த நாளிலே சந்தோஷமாக மாறும். நன்றி சொல்லக்கூடிய ஒவ்வொருவருடைய வாயிலிருந்து நன்றி என்று எழுப்பும் பொழுது ஆண்டவர் அந்த வாயை நிரப்பி உங்களுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹalleluya. இந்த நாள்ல நம் ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார் அன்பானவர்களே. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சதா காலங்களில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிறார். இந்த நாளிலே நினைத்திருக்கிறார். அந்த நினைவு கூறும் தெய்வத்தை
நன்றி என்று சொல்லி உயர்த்துவோமா, நன்றி என்று சொல்லி உயர்த்துவோமா. ஹalleluya. ரீதிகாரா சேவா பரதனா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. அவர் நினைவு கூறுகிறார். விசுவாசிக்கிறீர்களா? அவர் இந்த நாள்ல நம்ம நினைச்சிருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆரோன் குடும்பத்தாரே இதை நம்புங்கள். இஸ்ரவேலே இதை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரே பெரியோரே எல்லாரும் இதை நம்புங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே சொல்லி ஹalleluya, ஹalleluya. யெகோவா ஈரே அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவராக இருக்கிறார். யெகோவா நிசி ஹalleluya உங்களுக்கு துணையாளராக இந்த வேளையிலே துணை செய்வதற்காக கேடகமாக கவசமாக அவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். எனவே நன்றி அப்பான்னு சொல்லுவோமா. எல்ரோயி, எல்ரோயி எங்களை கண்டீரே அப்பா, நன்றி சொல்லக்கூடிய எங்களை எல்லாம் நீ கண்டீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, எங்களை கண்டீரே. தூசிய சாம்பல் உள்ளத்துக்கு உதவாத குப்பையா இருக்கக்கூடிய எங்களை நீங்க பார்த்து நினைவு கூறுகிறீங்களே. நினைவு கூறும் தெய்வமே அப்பா நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. சத்துரு ஓடிட்டான், சாத்தா ஓடிட்டான். ரிவா லாமு சேக்ரோ தரை பாரா துரை கரா ஏனே மாகராதா சாமராகராதா ஏ பிராக்ராதா ஹூசேக்கரை மராதா. நன்றி அப்பான்னு சொல்லி யெகோவா ஈரே எல்லாரும் சொல்லுங்க. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுங்கப்பா, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுங்க. அதனால நாங்க இடைவிடா நன்றி, இடைவிடா நன்றின்னு சொல்லி